நம்மளால முடியல, ஒரு காரியம் செய்ய முடியல அப்படின்னா, ஒரு தெய்வத்தினுடைய துணையோட எந்த ஒரு காரியம் செய்தாலும் அந்த காரியம் ஜெயமாகவே மாறும். அப்படின்றபோது சுவாமி கிட்ட அந்த எண்ணெய்கள் மூலியமாக, அந்த தீபத்தின் மூலியமாக நம்ம என்ன நிற திரிய முதற்கொண்டு பயன்படுத்துறோமோ, அதனுடைய காரகத்துவங்கள் மூலமாக நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோமோ, வேத மந்திரங்கள் ஓதிய அந்த கும்பகலச நீரை சுவாமிக்கு பிரதட்சணம் பண்ணும்போது அந்த தெய்வம் உயிரோட்டம் பெற்று மந்திர அலைகளோடு அந்த தெய்வம் அந்த ஆலயத்தில் காட்சி கொடுக்கும். குளிகை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா அந்த செயலுக்கு உடனடியாக பலன் தருவக்கூடிய காலம்தான் குளிகை காலம். நாங்க நிறைய விஷயங்கள் தாந்திரிக ரீதியா தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். சோ இன்றைய காலகட்டத்துல ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னே சொல்லலாம் சார். அதாவது கொடுத்த பணம் நமக்கு திருப்பி வராம இருக்கும். மாசக்கணக்கா வருஷ கணக்கால நம்ம கடனா கொடுத்துட்டு என்னடா பண்றதுன்னு மண்டைய பிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருப்போம். இதுக்கு ஏதாவது தாந்திரிக முறையில நிச்சயமா தாந்திரிக பரிகாரம் அற்புதமா சொல்லிடலாம். அதாவது கொடுத்த பணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 7ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆப்போசிட்ல ஒருத்தருக்கு பணம் கொடுத்தோம்னா 7ஆம் பாவம் அவங்க ஜாதகத்துல கெட்டு போயிருந்தாக்கா அவங்க கிட்ட இருந்து அவ்வளவு சீக்கிரம் பணம் வாங்கிட முடியும். அப்போ இதுக்கு ஒரு தெய்வத்தினுடைய துணை கண்டிப்பா வேணும். அதாவது நம்மளால முடியல, ஒரு காரியம் செய்ய முடியல அப்படின்னா ஒரு தெய்வத்தினுடைய துணையோட எந்த ஒரு காரியம் செய்தாலும் அந்த காரியம் ஜெயமாகவே மாறும். அப்படின்றபோது எல்லாரும் இப்ப யாரு பணத்தை உங்களுக்கு கொடுக்கணுமோ, எந்த ஜாதகராக இருந்தாலும் சரி, எந்த ஊர் எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு யார் பணம் கொடுக்கணுமோ அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய சிவாலயம், அந்த சிவாலயத்துல ஈசானியம் அப்படின்னு சொல்லக்கூடிய திக்குல கால பைரவரை பிரதிஷ்டை பண்ணிருப்பாங்க. அந்த கால பைரவருக்கு செவ்வாய்க்கிழமை அன்று உச்சிகால நேரமான 12 மணில இருந்து 1:30 மணிக்குள்ளார, அதாவது அந்த நேரத்துல நடை திறந்திருந்தால் அந்த நேரத்துல 12-12:30 மணிக்கு நடை சாத்திடுவாங்க. அந்த நேரத்துக்குள்ள, அதாவது குளிகை காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய 12 மணில இருந்து 1:30 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா குளிகை காலம்னு சொல்லுவாங்க. அந்த குளிகை காலத்துல கால பைரவர் சன்னதிக்கு முன்னாடி ஒரு இலுப்பை எண்ணெயால சிகப்பு நிற திரி போட்டு 2 தீபம் ஏற்றணும். அப்படி 2 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா குறைஞ்சது வாரம் அப்படின்னு சொல்லி 27 வாரம் குறைஞ்சது அவங்க அந்த வழிபாடை கரெக்டா பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா, என்ன மாதிரியான பிரார்த்தனை வைக்கணும் அப்படின்னா, எனக்கு இன்னார்கிட்ட இருந்து எனக்கு பணம் வரணும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரமேஷ் அப்படிங்கிறவர் எனக்கு எவ்வளவு ரூபா பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நபருடைய பெயரோட அந்த நபரை பணம் கொடுக்கும்போது அந்த நபர் வாங்கியிருப்பார். அப்போ வாங்கும்போது அவருடைய முகம் பொலிவா இருந்திருக்கும். சிரிச்ச முகத்தோட இன்னைக்கு பணம் வாங்கிடுவாங்க. ஆனா பணத்தை திருப்பி கேட்கும் போது கடுகடுப்பா பேசுவாங்க, கரிச்சு கொட்டுவாங்க. அப்படி இருக்கும்போது சிரிச்ச முகமோட இருக்கக்கூடிய அந்த நபர் பணம் வாங்கும் போது எப்படி சிரிச்ச முகத்தோட வாங்கினாரோ அதே சிரிச்ச முகத்தோட அவர்கிட்ட தான் எனக்கு பணத்தை திருப்பி கொடுன்னு சொல்லி அவருடைய முகத்தை மனசுல தியானம் பண்ணிக்கிட்டு, ரமேஷ் அப்படின்றவர்கிட்ட நான் ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன், அந்த பணம் எனக்கு திரும்ப கிடைக்கிற மாதிரி செஞ்சு கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கால பைரவர்கிட்ட தீபம் ஏத்திட்டு வழிபாடு பண்ணிட்டு அவரை பார்த்தீங்கன்னா 9 சுத்து, செவ்வாய்க்கிழமை குளிகை நேரம் 2 அகல் தீபத்துல சிகப்பு நிற திரி அப்படிங்கிறது செவ்வாயுடைய நிறம் சிகப்பு. அப்போ ஒரு சிகப்பு நிற திரி, இலுப்பை எண்ணெய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பணத்தை வர வைக்கக்கூடிய இலுப்பை எண்ணெய்க்கு அவ்வளவு சக்தி உண்டு. சிவாலயத்துல மோஸ்ட்லி இலுப்பை எண்ணெயில தான் தீபமே ஏற்றுவாங்க. அப்போ பணத்தை வசீகரிக்கக்கூடிய எண்ணெய் இலுப்பை எண்ணெய். இதெல்லாம் என்னன்னாக்கா ஒரு கோட் வேடா தான் சுவாமி கிட்ட அந்த எண்ணெய்கள் மூலியமாக, அந்த தீபத்தின் மூலியமாக நம்ம என்ன நிற திரிய முதற்கொண்டு பயன்படுத்துறோமோ அதனுடைய காரகத்துவங்கள் மூலமாக நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோமோ இந்த ஆன்மாவானது அவருடைய சன்னதிக்கு முன்னாடி என்ன நினைக்குதோ அந்த இடத்துல அவருடைய சன்னதிக்குள்ள ஒரு ஒளிவட்டம் இருக்கும். அந்த ஒளிவட்டம் எப்படி அது வேலை செய்யும் அப்படின்னா, கும்பாபிஷேகம் பண்ணும்போது வேத விற்பனர்களால வேத பண்டிதர்களாக பாராயணம் பண்ணப்பட்ட வேத மந்திரங்களை ஓதி அந்த சுவாமியான விக்கிரகம் கால பைரவருக்கு அந்த கும்பகலச நீரை ஊற்றி அபிஷேகம் பண்ணும்போது அந்த தெய்வம் சாதாரணமாக இருந்த ஒரு கற்சலை கடவுளாக மாறி வழிபாடு பண்ணப்படும் போது அந்த வேத மந்திரங்கள் ஓதிய அந்த கும்பகலச நீரை
சுவாமிக்கு பிரதட்சணம் பண்ணும்போது அந்த தெய்வம் உயிரோட்டம் பெற்று மந்திர அலைகளோட அந்த தெய்வம் அந்த ஆலயத்தில் காட்சி கொடுக்கும். அப்படி காட்சி கொடுக்கும் பட்சத்துல அந்த ஒரு மனிதர் வந்து தன்னுடைய தேவைக்காக அந்த ஆலயத்துல அந்த சுவாமி சன்னதிக்கு முன்னாடி ஒரு வேண்டுதல் வச்சு வணங்கும் போது, ஒரு தீபம் ஏற்றி வணங்கும் போது, அவருடைய ஆன்மா ஒளிவட்ட பொருந்திய ஒரு ஆன்மா அவருடைய குறைகளை வந்து அந்த சன்னதியில் அந்த தெய்வ சக்தி நிரம்பி ஒழியக்கூடிய அந்த சன்னதியில் சொல்லும்போது அந்த இறையாற்றலானது இந்த நபரின் மன குமுறல்களை ஏற்று அந்த அந்த குறைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு சக்தி அந்த பைரவருடைய அம்சத்துக்கு உண்டு. அப்படி அந்த பைரவர் என்ன எப்படி செய்வார் அப்படின்னா 27 வாரம் தொடர்ந்து இந்த வழிபாடு அவர் செஞ்சுட்டே வந்தார்னா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த கடவுள் நம்மளை திரும்பி பார்க்க மாட்டாரா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி இருக்கும். கண்டிப்பாக 27 நாள்ல இவர் 27 வாரம் போய் அந்த விளக்கு போடும்போது ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இவருடைய பிரார்த்தனைகள் பலித்துவிடும். அதனால்தான் அந்த குளிகை காலம் அப்படின்னு சொல்றது. குளிகை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா அந்த செயலுக்கு உடனடியாக பலன் தருவக்கூடிய காலம்தான் குளிகை காலம். திரும்ப திரும்ப அந்த செயலை செய்ய வைக்கக்கூடிய காலம்தான் குளிகை காலம். அதனால்தான் குளிகை காலத்துல கடனை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. குளிகை காலத்துல நல்ல காரியத்தை பண்ண மேலும் மேலும் நல்ல காரியத்தை பண்ணிக்கிட்டே இருக்கலாம்னு சொல்றாங்க. இப்ப தாந்திரிக பரிகாரத்துல கடனை திரும்ப வாங்கறதுக்கு செவ்வாய்க்கிழமை கால பைரவருக்கு சிகப்பு நிற திரி போட்டு இலுப்பை எண்ணெய் ஊட்டி தீபம் ஏற்றி 27 சுற்று வலம் வரலாம், இல்ல 9 சுற்று வலம் வரலாம். ஆனா எண்ணிக்கை 9ஆகவே இருக்க வேண்டும். 108 சுற்றும் சுற்றலாம், 54 சுற்றும் சுற்றலாம். ஆனா எண்ணிக்கை 9ஆகவே இருக்க வேண்டும். அப்படி 27 வாரம் தொடர்ந்து பண்ணும்போது கால பைரவர் என்றாவது ஒரு நாள், ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய சப்ஜெக்டே என்னன்னா இங்க எல்லாமே சூட்சுமா தான் பண்றோம், தந்திரமா தான் அந்த பரிகாரம் பண்றோம். சிகப்பு நிற திரிய வந்து இலுப்பு எண்ணெயில போடுறோம். இலுப்பு எண்ணெயே ஒரு வசியத்தன்மை உடையது. கால பைரவர் சன்னதி அப்படின்னா கால பைரவர் யாருனாக்கா சனி பகவானுக்கு அவர் தான் குரு. அப்ப சனி பகவான் யாருன்னா தாமதமா தான் சில விஷயங்களை செய்வார். அப்போ இவருடைய ஜாதகத்துல மேபி லக்னத்துக்கு 7 சனி பகவான் இருந்தார்னா வாங்கிட்டு போன பணத்தை எப்படி உடனே திருப்பி கொடுத்துருவானா? சில லக்னத்துக்கு 2ஆம் பாவத்துல சனி பகவான் இருந்தார்னா பணம் உடனே அவருக்கு வந்துருமா? இந்த மாதிரி 3ஆம் பாவத்துல சனி பகவான் இருந்தார்னா கொடுத்த இளைய சகோதரமோ, 11ஆம் பாவத்துல சனி பகவான் இருந்தார்னா மூத்த சகோதரமோ, இல்ல சொந்த பந்தம் அல்லாம வெளிநபர்கள்கிட்ட கொடுக்கும்போது 7ஆம் பாவமா வேலை செய்யும். அப்ப சனி பகவான் அவருடைய ஜாதகத்துல ஏதாவது இந்த 2, 3, 7, 11 இந்த மாதிரி ஒரு ஸ்தானங்கள்ல கண்டிப்பா சனி பகவான் இருந்தால் மட்டுமே பணம் இவங்க கிட்ட வரத்துக்கு டிலே ஆகும். அப்ப சனி பகவானுடைய குரு யாருன்னா கால பைரவர். கால பைரவர்கிட்ட போய் முறையிடும் பொழுது அந்த பைரவர் என்ன செய்வார்னா சனி பகவானுடைய தாமதத்தை தடுத்து நிறுத்தி பைரவரே சனி பகவானுக்கு ஆர்டர் போட்டுருவார். ஏன் அப்படின்னா சனி பகவான் அப்படிங்கிறது யார் அப்படின்னாக்கா, இப்ப மினிஸ்டருக்கு கீழே யார் இருக்காங்க, அவருடைய பிஏ மாதிரி. மினிஸ்டர் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னா அவருடைய பிஏ வந்து அதை வந்து வெளியே மற்ற அமைச்சர்கள் கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு நாளாவது டைம் ஆகும். ஆனா சனி பகவான் என்ன பண்றாருன்னா அவங்களுடைய ஜாதக பிரகாரம் அந்த பலன்களை வந்து அந்த பணத்தை திருப்பி வர வைக்கிறதுக்கு அவர் 7.5 வருஷம் தசாபுக்தி நடத்தணும். அப்படின்னா சனி பகவானுடைய சுப கிரகமான குரு அவரை பார்க்கணும். அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஜோரத்துறையில இருக்கு. அப்படிலாம் இருக்கும்போது டைரக்டா மினிஸ்ட்ரியே போய் ஐயா இவர் எனக்கு பணம் கொடுக்கணும், நீங்க அந்த பணத்தை நானே கொடுத்துறேன் இப்போ அப்படின்னு சொல்லி காலபைரவரான அதாவது மினிஸ்டர் ஆன அந்த கிரகமே அவருடைய பணத்தை வர வைக்கக்கூடிய வல்லமை பைரவருக்கு உண்டு. அதனால்தான் பைரவருக்கு முறையான தீபம் போட்டு 27 முறை வலம் வந்துட்டு 27 வாரம் இந்த பரிகாரம் தொடர்ந்து பண்ணார் அப்படின்னா அற்புதமான கைமேல் பலன் கிடைக்கும். ஏன்னா கால பைரவர் சாதாரணமான அவர் கிடையாது. அவர் தவறான நபராக இருந்தால், பணம் வாங்கினவர் தவறாக நபராக இருந்தால் தண்டிக்கப்பட்டு பணத்தை திரும்ப வாங்கி கொடுப்பார். நேர்மையான நபர்களாக இருந்தால் ஐயோ பாவம் நம்ம வாங்கிட்டோம், கஷ்டத்துல கொடுத்து உதவுனாரு, நம்ம திரும்பி கொடுக்கறதா முறையாச்சேன்னு சொல்லிட்டு அவர் வேற ஏதாவது அவங்க வீட்டுல இருக்க நகனத்தை வித்தோ இடத்த வித்தோ பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருவார். அந்த மாதிரி கால பைரவர் வந்து தண்டிக்கவும் செய்வார், தட்டி தோல்ல கொடுத்து ஊக்கி விடவும் செய்வார். பைரவரை நம்பினால் கைவிடப்படார். இதுதான் உண்மையான விளக்கம். இந்த தாந்திரிய பரிகாரத்தை பயன்படுத்தி நிறைய பேர் வந்து வாழ்க்கையில ஜெயிச்சது உண்டு. ஆனா பணம் சார்ந்த விஷயத்துக்கு மட்டும் இல்லாம கோர்ட்டு கேஸ் வழக்கு வம்புக்கு முதற்கொண்டு கால பைரவர்கிட்ட போய் முறையிட்டாங்க அப்படின்னா சிறப்பான தீர்வுகள் கிடைக்கும். இதுலயும் ஒரு தாந்திரிய பரிகாரம் ஆட் ஆகுது பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வழக்கு நிலுவையில இருக்கும். வழக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சனி பகவான் தான். வாதாடக்கூடிய அவருடைய வழக்கறிஞர் வந்து வாய்தா வாங்கிட்டே போவாங்க. அவங்களுடைய வழக்கு வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து தீர்ப்புக்கு வராது.
இது என்னடா பண்றது அப்படின்னு பார்த்தா பைரவர்கிட்ட பூசணிக்காயில தீபம் போட சொல்லுவாங்க. ஆனா பூசணிக்காய். பூசணிக்காய் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு அபூர்வமான ஒரு கனி. அந்த பூசணிக்காயில தீபம் போடும்போது என்ன ஆகும்னா பெரிய பிரச்சனை இருக்குன்றதுக்காக தான் பெருசா பூசணிக்காய் வச்சு தீபம் போடுறோம். எலுமிச்சம்பழத்துல தீபம் போடுறாங்களான்னா சின்ன பிரச்சனையா இருக்கும்போது எலுமிச்சம்பழத்துல தீபம் போடுறோம். ஆனா சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனை இதெல்லாம் கிடையாது. அந்த லாஜிக்கே கிடையாது. பூசணிக்காய்ங்கிறது அதுக்கு ஒரு காரகத்துவ கிரகம் இருக்குது. அதன் மூலியமாக அந்த சக்திகள் அந்த சன்னதியில வந்து சுவாமி கிட்ட வச்சு தீபம் போட்டு வழிபாடு பண்றதன் மூலியமாக அவருடைய அனுகிரகத்தின் மூலியமாக தாமதமாக தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த சட்டதிட்டத்தின் கீழ் அவங்களுக்கு வரக்கூடிய தீர்ப்புகள் தாமதமாகுதுன்னா அதற்குமே பரிகாரம் பைரவர் வழிபாடு மட்டுமே சிறந்த வழிபாடா இந்த நீங்க கேட்ட இந்த கேள்விக்கு தாமதமாக பணம் கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கிறதுக்கு தாமதமாகுதுன்றதுக்காக இந்த பைரவர் வழிபாடு அற்புதமாக உங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்றது சிறப்பான விஷயமா இருக்கும்.